மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் இன்றைக்கி. எப்படி மார்கழி முதல் நாள் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி முடியும் போது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே முடிச்சிருவோமா. இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோபுரத்தை நம்ம பார்க்க தரிசனம் பண்ணுறோம். இதுதான் ரங்கமன்னார் கோபுரம், ஆண்டாள் கோபுரம் உள்ள நுழையிற இடம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரங்கமன்னார் வந்து கிடந்த கோலத்தில் இருப்பார். சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பெருமாளுக்கு மாலை அணிவித்த அந்த சன்னதி. இதுக்கு பக்கத்தில் தான் ஆண்டாள் நந்தவனம் இருக்குது. நந்தவனத்துக்கு பக்கத்தில் ஆண்டாளுடைய பிறந்த வீடு தான் ஆண்டாளுடைய கருவறையாக இருக்கும். அதாவது ஆண்டாளுடைய கோயில் அந்த இடத்துல தான் கருவறை இருக்கும். ஆண்டாள் இருப்பாங்க, பெருமாள் இருப்பார், பக்கத்தில் கருடாளர் இருப்பார். அப்படித்தான் வந்து கருவறை இருக்கும். இது வந்து ரங்கமன்னார் கோபுரம். இது ஆண்டாள் கோபுரம் சொல்லுவாங்க. இந்த கோபுரம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு பாடக புத்தகத்தில் நம்முடைய சின்னமாக இது இருக்கும். தமிழ்நாட்டு சின்னம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இந்த கோபுரம் தான் உங்களுக்கு இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்களோ தெரியாது. அருமையான ஒரு கோபுரம், நமக்கு எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட ஒரு கோபுரம், ஆண்டாளுடைய கோபுரம். நேராக கொடிமரம் நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம். இந்த இடம் சுற்றியே உங்களுக்கு பவளமல்லி நிறைய இருக்கும். பெரிய பெரிய மரமாக பவளமல்லி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஆண்டாள் நந்தவனத்தையும் நம்ம பார்க்கலாம், பக்கத்தில் இருக்குது. நம்ம இன்றைக்கி கோபுரம் சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக பவளமல்லி தரிசனம் பண்ணிக்கலாம். சுற்றி பவளமல்லி பாருங்கள், பெரிய மரமாட்டம் இந்த ஆண்டாள் பக்கத்துலேயே அப்படியே இருக்கும். அவங்க வந்து நமக்கு குழந்தை வைப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போ வந்தாலும் அங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம கடைசி நாள் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோபுரத்தை தரிசனம் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் துளசி மாலை வாங்கி ஆண்டாளுக்கு சாத்திடுறோம். ஏன்னா உள்ளே எல்லாம் ஃபோன்லாம் அலோடு கிடையாது. வெளியிலேயே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம உங்களுக்கு கொடிமரம் தரிசனம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சுற்றி அப்படியே நம்ம வர வேண்டியதான். இந்த வாட்டி மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம டெய்லி திருப்பாவை போட்டாச்சு. பாசுரமும் போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ கொழக்கட்டை ஆண்டாள் கோயிலில், அதுக்கப்புறம் இடியாப்பம், இதெல்லாம் ஆண்டாள் கோயில் முன்னாடி புளியோதரை, ஆண்டாள் புளியோதரை, சுண்டல், அப்புறம் பாசிப்பயிறு சுண்டல், போலி, அதுக்கப்புறம் போலி. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே விற்கிறீங்க. இது ஆண்டாள் கோயில் பக்கத்தில் இருக்குது. கோயில் கோபுரம் இங்கே பாருங்கள், கோபுரம் இருக்குது. கோபுரம் பக்கத்துலேயே இருக்குது. ஆண்டாள் கோயிலுக்கு யாராவது வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி சாப்பிடுங்க. ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஓகேவா? வந்ததே வாங்க. ஆண்டாள் கோயில் நல்லா புளியோர பிரசாதம் எல்லாம் ஆண்டாளுடைய கையெழுத்து எல்லாமே கிடைக்கும். வாங்க, நல்லாயிருக்கும். விலையும் சகாயமாக கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வாங்க. உங்களுடைய ஆண்டாளுடைய நாச்சியாருடைய அருள் இன்றைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுதான் ஆண்டாள் சன்னதி இருக்குது. ஆண்டாள் சன்னதி கருவறை, பெருமாளோட ஆண்டாளோட பக்கத்து கருடாழ்வாரோடு இருப்பார். இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த கோயிலையும் கருடாழ்வார் பக்கத்தில் இருக்க மாட்டார். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் மட்டும் கருடாழ்வார் பெருமாள் பக்கத்துலேயே இருப்பாருங்க. இதுதான் இந்த கருவறையுடைய விசேஷம். இன்றைக்கி மார்கழி மாதம் கடைசியில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரை தரிசனம் பண்ணிட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.